கடைசியாக எல்லாரையும் நேரில் வந்து அப்பியர் ஆகுங்கன்ட்டார். அப்பியர் ஆகி அந்த மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜரானார். ஆஜரான போது அந்த வழக்கில் தீர்ப்பை எழுதும் ஜி.ஆர். சுவாமிநாதன் இதை தெரிவிக்கிறார். என்னோட தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் டிவிஷன் பெஞ்சிலோ உச்சநீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்து தடை பெற்றிருந்தால் நான் இதை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுது, அந்த உத்தரவை நல்லிஃபை பண்ணுறது போல் ஒரு மாவட்ட ஆட்சியர் 144 தடை சட்டம் போட்டால் என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கோர்ட்டுக்கு என்னங்க மரியாதை? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் போகும் அளவுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது அப்படின்ட்டுலாம் கடுமையாக அவர் தனது தீர்ப்பில் எழுதியவுடன் மாவட்ட ஆட்சியர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். மார்ச் முதல் வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இன்னும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது.